வணக்கம் மக்களே. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் மக்களே. 2025க்கான ஃபஸ்ட்டு கிராக்கர் வீடியோ இதுதான். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கண்ணன் கிராக்கர் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. நிறைய யூடியூபர்லாம் பார்த்தேன். இந்த வெப்சைட்டில் தான் இப்போ ஆல்ரெடி ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 பேர் வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. சரி, நாமளும் ரேட்டு கம்மியாக இருக்குது, நான் வருஷம் வாங்குவேன், ஆனால் இந்த கடையில் வாங்கினதில்லை. ரேட்டு கம்மி நிறைய பேர் சொல்லுவாங்க, அதே மாதிரி குவாலிட்டியும் கம்மின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். ஏன்னா 1000 ரூபாய்க்கு எப்பயுமே வருஷம் ஆர்டர் போடுவேன். 1000 ரூபாய்க்கு வந்து எந்த கடையிலையுமே டெலிவரி கொடுக்குறதில்ல. அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரி 4000க்கு மேலே போட்டிருந்தாங்க. நம்ம எடுத்த உடனே போட்டுறக்கூடாது, ஃபஸ்ட்டு குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 1000 ரூபாய்க்கு போட்டேன், 1030 ரூபா வந்துச்சு. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் உள்ளார வந்து கரெக்டாக அனுப்பியிருக்காங்களா, ஏதாச்சும் கம்மியாக அனுப்பியிருக்காங்களா, இல்லை மாற்றி அனுப்பியிருக்காங்களான்னு தெரில, பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று கேளுங்களேன், 1030 ரூபா, ஆனால் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 285 ரூபா வந்துச்சு. என்ன பண்ணுறது, இதுக்கு நான் இங்கேயே வாங்கியிருக்கலாம். இவனுங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னே தெரில. டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது இந்த சின்ன பாக்ஸுக்கு இதெல்லாம் ஓவரு. அது நம்ம ஊர் கடைக்காரே சொன்னாங்க, இந்த எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்காரங்க, இதுக்கு என்னத்துங்க இவ்வளோ ஆர்டர் போட்டு வச்சுக்கிறாங்க சிவகாசிலேருந்து, 100 ரூபா அதிகபட்சம் 120 ரூபா கொடுத்தா போதும்னாங்க. கடைக்காரங்க இதில் ஒரு கமிஷன் அடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. சரி இருக்கட்டும், ஆர்டர் பண்ணியாச்சு, பார்ப்போம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு. பேக்கிங்லாம் நல்லா டைட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இருங்க, நான் கேமரா எடுத்து காட்டுறேன் பேக்கிங் எப்படி இருக்குன்ட்டு. பில்லு, இது பில்லு லாஸ்ட்டில் காட்டுறதுங்க. நம்ம ஐட்டம் இவ்வளோ தான், எடுத்தால் தான் தெரியும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இருங்க, திருப்பி கேமரா கீழே வச்சுட்டு செக் பண்ணிடுவோம். கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கா பார்த்துரும், ஒரு செகண்ட் இருங்க. ரைட்டு, ஓகே. மொத்தம் 8 ஐட்டம் ஆர்டர் போட்டிருக்கேன், 8மே டிக் பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு குருவி வெடி பார்த்திங்கன்னா 25 பேக்கெட்டு, அது 135 ரூபா இந்த பண்டலு. ஜெய்ராம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, ஏதோ கம்பெனி. இது ஒரு பண்டல், ஓகே டன்னு. அடுத்தது மீடியம் லட்சுமி 3 இன்ச்சு, அது ஒரு 10 பேக்கெட்டு, அதோட விலை 70 ரூபா தான். இதுதான் பாருங்கள், சின்னதாக இருக்குது, இதுதான் 3 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா 70 தான், 10 பேக்கெட் இருக்குது. இது வின்னர், இந்த பிராண்ட் எனக்கு தெரியும். இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா வின்னர் கோட், இது நல்லா வெடிக்கும். ஆனால் பழைய ஸ்டாக்காக புது ஸ்டாக்காக தெரில, நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எல்லா வெடியும். அடுத்து ஓகே, ரெண்டாவது டன்னு. அடுத்ததாக 4 இன்ச்சு லட்சுமி, அது பார்த்திங்கன்னா 110 ரூபா. நாலு இன்ச்சுலேயே 2 போட்டிருக்கேன், இருங்க. 4 இன்ச்சு கோல்டு லட்சுமி ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டீலக்ஸு, மொத்தம் லட்சுமி அடியிலே 3
3 பேக்கெட்டு. ஓகே டன். ஆல்ரெடி ஒன்று வச்சாச்சு. அடுத்து 4 இன்ச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இது எது 110ன்னு தெரில, இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த 110 இருக்கும். கோல்டு லட்சுமின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இல்லையே லட்சுமியே. ஆஹா, ஏமாற்றிக்கானுங்களா? ஆமாம் மக்களே, 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். ஃப்ராடு பசங்க ஏமாற்றிட்டானுங்க. இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ஜல்லிக்கட்டுன்னு போட்டிருக்காங்க. ரைட்டு, அனுப்பிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு லட்சுமி அனுப்பிட்டாங்க. அடுத்து டீலக்ஸ் லட்சுமி அனுப்பிட்டாங்க. 3 4 5 5 தான் இருக்குது. மொத்தம் 6 போட்டிருக்கேன். வரிசையாக பாருங்கள். குருவி வெடி ஓகே. அடுத்து மீடியம் லட்சுமி ஓகே. 4 இன்ச்சு லட்சுமின்னு ஒன்று இருக்குது, அது எங்கன்னே தெரில. அடுத்தது இது பாருங்கள், கோல்டு லட்சுமி. அடுத்ததாக இது டீலக்ஸு. இதே மாதிரி 5 இன்ச்சு. 4 இன்ச்சில் நார்மல் மட்டும் காணும். ஆர்டர் பண்ணிட்டானுங்க. ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அரை கிலோ பேப்பர் பாம் வந்து 2, அது வந்துடுச்சு. 1/4 கிலோ பேப்பர் பாம் வந்து 2. ஒன்று திரி வெளியே இருக்குது, ஒன்று திரியே இல்லை. அட போவீங்களா, இது அரை கிலோவா மக்களே? இதை பார்த்தா அரை கிலோ மாதிரியா இருக்குது. பாருங்க, அரை கிலோவாம். சரி பார்ப்போம். இது 1/4 கிலோ. அது 1/4 கிலோவே பெருசாக இருக்குது. பாருங்க, 1/4 கிலோ அரை கிலோ ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கண்ணன் கிளாக்கரில் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டப்பே வச்சாங்க ஆப்பு. சரி, கொடுத்துருக்க குவாலிட்டி மட்டும் செக் பண்ணுவோம். இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரீசன் ரீஃபண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். நான் உங்களுக்கு காட்டுறேங்க பில்லு. 1 2 3 4 5. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் பண்ணியிருக்கானுங்க. 1 2 3 4 5 6 ஒரு ஐட்டம் விட்டானுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஆடு பசங்க பாருங்கள், பாக்ஸில் எதுவுமே இல்லை. நான் தூக்கி போட்ட அட்டை தான் இருக்குது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நமக்கு பொய் சொல்லி என்ன வரப்போகுது. குருவி வெடி பாருங்கள், குருவி வெடி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி 3.5 லட்சுமி. இது பாருங்கள், 3.5 லட்சுமி. ஓகே. அடுத்து 4 இன்ச்சு லட்சுமி இல்லை, ஆனால் 4 இன்ச்சில் கோல்டு இருக்குது. அதுக்கப்புறமா 4 இன்ச்சு டீலக்ஸு. ஓகே. அப்புறம் 5 இன்ச்சு. ஓகே. இந்த 110 ரூபா ஐட்டம் மிஸ் ஆகிடுச்சு. 110 ரூபா ஐட்டம் வருகையா பார்ப்போம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்து உஷாராக ஆர்டர் பண்ணுங்க மக்களே. இப்போ தான் ஆரம்பம், ஸ்டார்டிங். இப்போ தான் சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சோன்னா ஒரு 10-20 நாள் தான் நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நாமளும் சரி போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த வெப்சைட்டில் வாங்கினது ஃப்ராடுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன். சரி மக்களே, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து அதையும் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து டெஸ்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 நாள்லேயே அப்லோட் பண்ணிடுறேன். சரி மக்களே, அடுத்து முடிஞ்சால் இந்த வீடியோவிலே சொல்கிறேன். இல்லைனா நான் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் போடுவேன். அந்த வீடியோவில் என்ன ரீசன் சொன்னாங்கன்னு நான் கேட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரி மக்களே, இந்த வீடியோ முடிச்சுப்போம் இதோட.